ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ். அந்த அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஒரு 10 இயர்ஸ் நம்ம கெயின் யங் பண்ணிக்கலாம். ஆயிடுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக நடிக்கணும். ஏன்னா அவர் எப்பயுமே தனக்குள்ளே இருக்க ஒரு நடிகனை வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். அவர் 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 எந்த அளவுக்கு நல்லா நடிக்கிறாரோ அந்த அளவுக்கு என்ன நல்லா நடிக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணெதிர்க்க ஒருத்தர் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒருத்தர் அப்படியே டம்மாக இருக்கும். தடுமாறன் நான் பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன், அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறேன். அது அவங்க 2 வாரத்தில் சொன்னால் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த 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 ஜெனரேஷன் சினிமாவை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியுது. இவர் ஏன் இப்படி பண்றாரு, இவர் எப்பவுமே ஏன் இவ்வளோ கடுசா இருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பார்க்கப்போ உங்களுக்கு அது தோணி இருக்கும்? இல்லை, உண்மையில் நான் நெடுமாறனுக்கு வந்து சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வணக்கம் சார். வணக்கம். ரிசார்ட் அந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு ரிசப்ஷனில் போய்கிட்டு இருக்கு. பீப்புள் ஆர் லைக்கிங் இட். அண்ட் அந்த ஸ்டோரி பிளாட்டாக இருக்கட்டும், அதில் நிறைய பேர் ஜென்சியாக இருக்காங்க. அண்ட் உங்களோட கேரக்டர், இந்த ரகுபதி கேரக்டர், அதுக்குமே ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஓனர் தான். நீங்கள் யூஸ்வலாக நம்ம நினைப்போம் ரெசார்ட் ஓனர்னால் கொஞ்சம் இப்படி ஸ்டிஃபன் கராராக இருக்கணும்னு. யூ ஹாவ் அ சாஃப்ட் சைட் இன் யூ அண்ட் தட் லுக்ஸ் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கேரக்டராக நீங்கள் பண்ணுறீங்கல்ல. அண்ட் ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் வித் தட் டீம்? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ஜென்ரேஷன். ஐ திங்க் அதில் நான் தான் ஏஜ் வைஸ் ரொம்ப சீனியர் நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் தேட்டரில் இருக்கிறதுனால என்னுடைய நான் ஐம் ரைட்டர் டைரக்டர். நான் ஒரு 108 மெம்பர்ஸ் வச்சு ஒரு பெரிய ப்ளே ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷன் கூட ஒர்க் பண்ணும்போது அது புதுசாக இருக்குது, புரியாமல் இருக்குது. சரி, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் செய்யும்பொழுது நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா நாமும் ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுடைய அப்ரோச் வந்து எனக்கு நிறைய இடங்களில் புரிபடல. முதல்ல தொடக்கத்தில் புரிபடாமே அவங்க சொன்னதை செஞ்சோம். ஏன்னா டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். அதனால் அவங்க சொல்கிறது தான் செய்யணும். ரைட்டர் என்ன எதிர்பார்க்குறோ அதான் செய்யணும். ஆனால் அதை காட்சியாக பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அவங்களுடைய ஒர்க்கில் அப்படிங்கிறது புரிஞ்சது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அது கரெக்டாக அதுக்கு ஒரு லைன் வச்சு இதுதான் வேணும்னு சொல்ல தெரியுது அவங்களுக்கு. அதை கேட்டு வாங்கிக்க தெரியுது. அவங்க கேட்குறத நம்ம கொடுத்துட்டோம்னா அது கரெக்டாக இருக்குது. அந்த அந்த வகையில் அந்த டீம் வந்து ஒரு அற்புதமான டீம். என்னோடய டைரக்டர் பிரவீன் பெனட், ரைட்டர் எருமசாணி விஜய், ஹீரோ வெற்றி. ஸோ ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ். அந்த அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஒரு 10 இயர்ஸ் நம்ம கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் திரும்பி. எஸ். அண்ட் ஆஸ் இஸ் இந்த ஜென்சி அவங்களோட இப்போ நியூ ஜென்ரேஷன் அவங்க எல்லாமே அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க த வே அவங்க இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிற விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து தியேட்டர்லேயுமே இருந்திருக்கீங்க, யூஆர் ரைட்டர். அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நம்ம ஒரு சினிமாவில் நம்ம நடிக்கிறப்போ நம்ம பார்த்த காட்சிகளோ நம்மளோட பிரதருமே ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் வித்தியாசமாக பண்ணுறப்போ, நம்மளும் ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கப்போ அது ஒரு வித்தியாசமாக இப்போ இவங்களோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சில நேரம் சில காட்சிகள் நடிக்கும்போது இந்த தலைமுறையை சேர்ந்த நடிகர்கள் வெற்றியோடையோ ரியாவோடையோ ஐஷுவோடையோ நடிக்கும்போது எனக்கு அவங்க எதிர்க்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறேன். இல்லை டைரெக்டாக இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி அவங்க என்ன சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுலையே எனக்கு ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளேயே நடிக்கும்போதே. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்லும்போது அவங்க பதில் சொல்கிறாங்களே இந்த அளவு கரெக்டாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணுமோ அப்படின்ட்டு எனக்குள்ளே இன்னொரு நபர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை காட்சியாக பார்க்கும்போது அவங்க பண்ணது தான் சரி, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் அது தப்பாயிட்ருக்கோம். அப்போ சரி, ஓகே, நம்ம வேறு இடத்துல இருக்கோம், இந்த தலைமுறை வேறு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்குது. இதில் என்ன பெரிய சவால் அப்படின்னா அந்த ஒரு மீட்டர் சொல்கிறாங்களே, அந்த ஒரு லைன் அவங்க பண்ணுறாங்க பாருங்க, அதுக்குன்னே நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு, நான் யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க யோசிக்காமல் சாதாரணமாக பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி பண்ணும்பொழுது அவங்கள விட ஒரு படி நம்ம மேலே போயிட்டால் கூட நம்முடைய இது தப்பாயிடும். ஸோ அப்போ அதுக்கு சரியாக பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் முதல்ல ரகுபதி பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்காக அது உள்ளுக்குள்ளே அதுக்கு உழைக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி இல்லாமல் எங்கள் தலைமுறையை சேர்ந்த நடிகர்களோடு நடித்திருந்தால் ஒருவேளை ரகுபதி வேறு மாதிரி வெளிப்பட்டிருக்கலாம். இதே ரகுபதி, இதே இளங்கோ குமரன் நடிகர் வேறு மாதிரி வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படியே மாறா 60, 30, 20 சந்திக்கிற ஒரு இடம் அது.
அப்போ அந்த 20 என்ன பண்ணுறாங்களோ அதை தான் 60ம் பண்ணணும், 30 என்ன பண்ணுதோ அதை தான் 60ம் பண்ணணும். மாறி நான் வந்து வேறு மாதிரி பண்ணேன்னா அது அந்த லைன் சரியாக இருந்திருக்காது. ஒருவேளை இந்த ரகுபதி கதாபாத்திரம் ரசிக்கப்படாமல் போயிருக்கலாம் வேறு மாதிரி பண்ணியிருந்தா. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியிலும் அதில் நான் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன். ஆஸ் யூ சைட் அந்த அந்த ஒரு லைன் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் சொன்னீங்க நான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்து ரொம்ப ஒரு ஏஜ்டான ஒரு ஆக்டரும் நீங்கள் சொன்னீங்க. பட் அங்கே வந்துட்டு தலைவாசல் விஜய் அவர்களுமே இருக்காங்க. அவர் நம்ம எவ்வளோ விஷயங்களில் பார்த்துருப்போம். அவருக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறப்போ அவருமே அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகி வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். நீங்கள் கண்டிப்பாக அதை விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கும் அவருக்கும் நிறைய காட்சிகள் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் நீங்கள் நடிக்கிறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அதை பற்றி சார். எனக்கு தெரிஞ்ச தலைவாசல் விஜய் என்னை விட வயதில் இளையவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் ஒரு மூத்தவர், அவர் 300-350 படம் பண்ணியிருக்காரு. அவரோட நடிக்கும்போது நான் இன்னும் கவனமாக இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நடிக்கணும். ஏன்னா அவர் எப்பவுமே தனக்குள்ளே இருக்க ஒரு நடிகனை வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். இப்போ நாம் வந்து கொஞ்சம் அப்படி டவுன் ஆகிட்டோன்னா எடுபடாமல் போயிடலாம் அவர் முன்னாடி இருக்கும்போது. அதனால் அதில் கவனமாக தான் இருந்தேன் நான். இது காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது தான். ஒருத்தர் நடிகர்கள் வந்து அவர் எந்த அளவுக்கு நல்லா நடிக்கிறாரோ அந்த அளவுக்கு என்ன நல்லா நடிக்க வைக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா கண்ணெதிர்க்க ஒருத்தர் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒருத்தர் அப்படியே டம்மாக இருக்க முடியாது, நடிச்சு தான் ஆகணும் இவங்களும். அதனால் இயல்பாக அந்த அவர் என்ன உணர்ச்சிகள் காமிக்கிறாரோ அதுக்கு எதிர் உணர்ச்சிகளை காண்பிக்கக்கூடியது வந்து இயல்பாக எனக்கு வந்துடும். ஒரு நல்ல நடிகரோட வேலை செய்யும்போது அது ஒரு வசதி இன்னொரு நடிகனுக்கு. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் இணைந்த காட்சிகளில் நாங்கள் அதை அழகாக நாங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரும்பாலும் 2 பேருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவருக்கு நெடுமாறன் யார், நெடுமாறன்னு எப்படி வெளியில் சொல்லணும் கொண்டு வரணுன்றது அவருக்கு மிக தெளிவாக இருக்கார் அவரில். அதே மாதிரி எனக்கு ரகுபதி யார், இந்த ரகுபதி எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. அந்த 2 இடத்துலையும் நாங்கள் சரியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு நல்ல முழுமையான நெடுமாறனையும் முழுமையான ரகுபதியும் பார்க்க முடியுது. எஸ் சார். அண்ட் எப்போவுமே நம்ம ஒரு ஆக்டராக ஒரு பப்ளிக்கோட மனசில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனாக நம்ம இடம் பிடிச்சிடா அது வந்து ஒரு தனி சந்தோஷம் மாதிரி. அவங்கக்கிட்ட இருந்து பப்ளிக் நம்மளை வெறுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட ஆக்டிங் ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணுறோங்க. அந்த மாதிரி தான் அந்த நெடுமாறன் ரோலுக்குமே ஒரு பார்க்குறப்போ இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவர் எப்போவுமே ஏன் இவ்வளோ கடுசாக இருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு அது தோணி இருக்கும்? இல்லை, உண்மையில் நான் நெடுமாறனுக்கு வந்து நான் நன்றியோடு இருக்கணும். ஏன்னா ரகுபதியை இவ்வளோ மக்கள் நேசிக்கிறதுக்கு காரணமே நெடுமாறன் தான். ஏன்னா நெடுமாறன் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால நெடுமாறனை தட்டி கேட்குற இடத்துல இருக்கிற ஒரு ரகுபதிக்கு தானாக ஆதரவு பெருகிட்டு இருக்கு. ஸோ நெடுமாறன் தன்னுடைய நடிப்பு மூலமாக, தலைவாசல் விஜய் நெடுமாறனாக தன் நடிப்பு மூலமாக ரகுபதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கும் இளங்கோ குமரனுக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கார். அதனால் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் கெட்டவராக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன்றது எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு நடிகனுக்கு பெரிய வெற்றி. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ரிசார்ட் கதாபாத்திர அந்த சீரியலில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா நெடுமாறன் தான். ஏன்னா நான் நெடுமாறனை வந்து ரொம்ப ரசிக்கிறேன். மற்றவர்கள் பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு வில்லனாகவோ அல்லது கெட்டவராகவோ கோபக்காரராகவோ தெரிகிறார்ல. பட் என் பார்வையில் நான் நெடுமாறனை வேறு மாதிரி பார்க்குறேன். ஒரு மரியாதைக்குரிய ஒரு கதாபாத்திரமான நெடுமாறனை பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து தான் செய்கிற தொழிலில் மிக நேர்மையாக, மிக மரியாதையாக, கவனமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர், தன் தலைமையின் கீழே இயங்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தவறு கூட நேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல மிக சரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அதே மாதிரி ஒரு பொறுப்புள்ள தகப்பனர். 2 பெண் குழந்தைகள், மூத்த பெண் குழந்தை போயிடுது, அந்த பாதிப்பு, தனியாக வளர்க்குறாரு துணை இல்லாமல். அந்த நிலைமை தன்னோட 2வது பெண்ணுக்கு வந்துடக்கூடாது, தன் 2வது பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல 2வது பெண்ணை வைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எப்பயுமே நினச்சிட்ருக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஸோ நான் நெடுமாறன் அப்படி தான் பார்க்குறேன். அதே ஃபாதர் ரிஃப்ளெக்ஷன் உங்களோட கேரக்டர்லேயும் இருக்குல்ல சார். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க, ரியா இருக்காங்க. அவங்களுக்குமே வந்துட்டு அந்த ரெசார்ட்டை இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு கார்னராக இருக்கட்டும், ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கட்டும், ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு, அந்த ஒரு 2 பேருக்குமே அந்த கிராஃபுங்கிறது, இந்த ஃபாதர் கிராஃப் 2 பேர் நெடுமாறனும் ரகுபதியும் சிமிலராக வந்து ஒரே மாதிரி லைஃப் நடத்துகிறவங்க தான். 2 பேருக்குமே பார்ட்னர்ஸ் கிடையாது. துணை இல்லாமல் 2 பேருமே குழந்தைங்களை வளர்க்குறாங்க. 2 பேருக்குமே பெண் குழந்தைகள். அவருக்கும் மூத்த பெண்ணால் பிரச்சனை, ரகுபதிக்கு தன்னுடைய ஒரு தவறான முடிவுனால தன் பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணு கணவனை விட்டு பிரிந்து இருக்குது, அந்த வாழ்க்கையில் அதுக்கு சந்தோஷம் இல்லை, அதை கண்ணால் பார்க்குறாரு, பார்த்து அந்த கஷ்டம். இப்போ அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நெடுமாறனுக்கு தன் 2வது பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். ஸோ பேரலாக 2 பேரும் ஒரு ஒரு லைஃப்பில் தான் ட்ராவல் ஆகிறாங்க.
ஸோ இட் ஹேஸ் அந்த அந்த ஒரு பிரிட்ஜுங்கிறது அங்கே ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகிற விஷயமா இருக்குது. இன்னொன்று கதை பிரகாரம் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப இளைய வயதுலேருந்தே இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே. ரகுபதி, நெடுமாறன், சிதம்பரம் எல்லாம் ஒன்றா குரோ ஆனவங்க. அவர் நிறைய இடத்துல அதை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பார். ரகுபதி சொல்லியிருப்பாரு, நீ இந்த ரெசார்ட்டில் இவ்வளோ பெருசாக அந்த ரெசார்ட் வளர்ந்துருக்குன்னா அது நீ ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத அவர் ரகுபதி நெடுமாறன்ட்ட நிறைய தடவை பதிவு பண்ணியிருப்பார். அண்ட் பீயிங் அண்ட் ரைட்டர், நம்மளோட கதைகளாக இருக்கணும், நம்ம ரைட்டிங் ஒரு ஸ்டைலில் இருக்கும், இப்போ இருக்கிற ரைட்டிங் ஒரு ஸ்டைலில் இருக்கும். விச் ஒன் டூ யூ லைக்? அண்ட் இப்போ இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற ரைட்டிங்லாம்? இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு காட்சியை வந்து நான் இந்த காட்சியை எடுக்க போகிறோம் இன்றைக்கி அல்லது நாளைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நானும் ரியாவும் பேசிக்கிற காட்சியாக இருக்கட்டும், நானும் நெடுமாறனும் பேசிக்கிற காட்சியாக இருக்கட்டும், நானும் வெற்றியாக பேசிக்கிற காட்சியாக இருக்கட்டும், இந்த காட்சி நாளைக்கு எடுக்க போகிறோன்னு சொல்லும்பொழுது எனக்குள்ள ஒரு ஒரு ரைட்டர் வந்து அந்த சீனை எழுதி பார்ப்பார். அப்போ நெடுமாறன் இதை வந்து சொல்கிறாரா, நாம் சிதம்பரத்தை பற்றி நெடுமாறன்கிட்ட பேசணுமா, அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், அதுக்கு நெடுமாறன் இப்படி ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு நான் ஒரு எனக்குள்ளே இருக்க ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பார். ஆனால் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் வரும். நான் எழுதியிருக்கிற எதுவுமே அதில் இருக்காது, ஒரு வரி கூட அதில் இருக்காது. அந்த ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்கிரிப்டை தான் நடிக்கிறோம், ஏன்னா அதுதான் அவங்க ஸ்கிரிப்ட். ஆனால் காட்சியாக பார்க்கும்போது, உங்களை மாதிரி நானும் தொலைக்காட்சி முழுக்க வந்து பார்க்கும்போது, அவங்க எழுதுனது தான் சரி. ஒருவேளை நான் எழுதுன இந்த படமாக பிடிச்சிருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரியுது 2 வரி போதும், இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு 2 வரி போதும், 2 வார்த்தை போதும், அது சொன்னால் புரியும். இன்னொன்று, அவங்க ஒரு தெளிவான இடத்துல இருக்காங்க, ரைட்டரும் டைரக்டரும். இந்த ரகுபதின்ற கேரக்டரை கொஞ்சம் பேசினா போதும், அந்த இடத்துல இருக்கார், அவர் 2 வார்த்தை சொன்னால் போதும். அவர் ஒரு ரிசார்ட்டோட ஓனருக்கு வந்து அந்த ஒரு தெளிவு இருக்கணும், அந்த ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கணும், பிரச்சனைகள் எப்படி அணுகிறதுங்கிற அறிவு இருக்கணும், தைரியம் இருக்கணும். இதெல்லாம் கலந்த கலவை தான் இந்த ரகுபதி. ஸோ அவர் ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு வெற்றியை கைது பண்ணிட்டு போன பிரச்சனையில் வந்து அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற கட்டத்தில் நெடுமாறன் திருப்பி வற்புறுத்தும் போது, நெடுமாறன் நான் பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறாரு. ஸோ அதுக்குரிய இடத்துல அவர் இருக்கார்ல, அது அவங்க 2 வார்த்தையில் சொன்னால் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த 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 ஜெனரேஷன் இப்போ சினிமாவை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியுது, அதை எப்படி நடிகர்கிட்ட கேட்டு வாங்கணுன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குற ரிசார்ட். எஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் ஒரு நெகட்டிவ் ஷேட்க்கு பக்கத்தில் நம்ம பேரலாம் நம்ம எப்போ பேசுவோம், எப்போ ரகுபதி பேசுவாங்க, எப்போ, ஏன்னா நெடுமாறனை பேசுகிறதுக்கு ஒரே ஆள் ரகுபதியாக தான் இருக்க முடியும் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ரிசப்ஷன் ஒன்று இருக்குல்ல சார், இப்போ பீப்புள்கிட்டேயா இருக்கட்டும், உங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கும். தட் ஒன் திங் தட் இஸ் வெரி மெமரபிள் டு யூ. இல்லை, நான் பெரிய ஆச்சரியம், நான் 2021 இப்பா பாதி வந்து என்னை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார் சிவகுமாரின் சபதம்ன்ற படத்தில். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய படம். ஏன்னா ஒரு முதல் படத்தில் ஒரு நடிகனுக்கு கிடைக்காத எல்லாம் எனக்கு அந்த படத்தில் கிடச்சிது. படம் தொடங்கி ஒரு 15 நிமிடம் நான் வருவேன். அதுக்கப்புறம் இடைவேளைக்கு பிறகு முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் இருப்பேன். 2 பாடல்கள் மாண்டேஜ் மேலே ஒரு பாட்டுக்கு நானே வாசிச்சிருக்கேன். திரைப்படத்தினுடைய பத்திரிகை விளம்பரத்தில் தாத்தாவும் பேரனும் தான் இருந்தாங்க. டிக்கெட்டில் நான் இருந்தேன், போஸ்டர்ஸில் நான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த முதல் படத்தில் வந்து ஒரு நடிகனாக, திரைப்படத்துக்கு அறிமுகமான ஒரு நடிகனாக எனக்கு 2 பொறுப்புகள் இருந்தது. ஒன்று வந்து இப்பா பாதி அப்படிங்கிற ஒரு இளைஞர் முதல் முறையாக ப்ரொடியூசராக ஆகும்போது ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்துகிறார். 60 வயதில் ஒரு புதுமுகம் சினிமாவுக்கு. அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார், எனக்கு நீங்கள் தான் வேணும். ஏன்னா எனக்கு ஒரு 60 வயசு, ஒரு நெசவாளி, ஒரு ஏழ்மையான ஒரு நெசவாளி, வெள்ளந்தியான ஆள், கிராமத்து ஆள். அந்த முகத்தை தமிழ் சினிமா பார்த்துருக்கூடாது. ஆனால் படம் முழுக்க வர கதாபாத்திரம் அதை தாங்கணும், அந்த திறமையும் வேணும். அதனால் நான் அவங்கள தான் நினச்சேன்னு என்னை கூட்டிகிட்டு போகிறார். அந்த படத்தில் பங்கு பெற்றுட்டு அந்த படம் வரக்கூடிய நேரத்தில் எனக்கு 2 விஷயங்கள் என் மனசை பாதிச்சுது. 2 விஷயங்கள். ஏன்னா நான் 20 வயசில் ஆசைப்பட்டேன் சினிமாவுக்கு வரணும்னு, பல குடும்ப சூழல்களால் என்னால் வர முடியல. நான் அந்த ஆசையை தள்ளி வச்சுட்டேன். நான் மறுபடியும் சினிமாவை தேடி போகல. நான் வேறு ஒரு துறையில், வேறு பணியில் போய் நான் நாடகத்துக்குள்ளே போய் நாடகத்தில் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ நான் சினிமாவை எதிர்பார்க்கல. ஆனால் ஆதிக்கிட்டேருந்து எனக்கு இந்த கால் வந்தபோது, இவ்வளோ பெரிய ரோல், அதை பண்ணுறதுக்கு நான் மனதளவில் தயாராக இருந்தேன். ஆனால் எனக்கு 2 பொறுப்பு இருந்தது. என்னென்னா, இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை என்கிட்ட கொடுக்குற ஆதி முதல் முறையாக தயாரிப்பாளராக வரும்பொழுது அவர் எந்த வகையிலையும் தோற்றுறக்கூடாது.
அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் அதுக்கு நான் காரணமாகிடக்கூடாது. ஏன்னா நான் எல்லாம் படத்தை பார்த்துட்டு எல்லாம் படம்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த தாத்தாரோளுக்கு வேறு யாராவது போட்டிருக்கணும், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போட்டு தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த முதல் கடமை. 2வது கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு போகிறேன். நான் நல்லா பண்ணிவிட்டேன், அது வேறு. ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க. என்னென்னா, நாடகக்காரனை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் கொடுத்தீங்கல்ல, அதனால தான் அந்த படம் தோற்று போச்சு, அந்த கதாபாத்திரத்தை நாடக நடிகனால் தாங்க முடியலன்றவாங்க. அது என் துறைக்கே இழுக்கு. இந்த 2மே என் மனசில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதனால் நான் என்னுடைய முழுமையான பங்களிப்பை நான் அந்த படத்தில் கொடுத்தேன். ஆனால் 2த்துக்குமே பயப்படாத வகையில் அந்த படம் வந்து நல்ல பேர் வாங்குச்சு. என்னை வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல வரவேற்பு எனக்கு கொடுத்தது. இந்த இளங்கோக்குமரன் தமிழ் சினிமாவுக்கு நல் வரவுன்னே விமர்சனங்கள் எழுதினாங்க. பல பத்திரிகைகள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ரவுண்டு ஒரு வாரம்லாம் எழுதினாங்க. அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த வரவேற்பிற்கு இணையாக இந்த ரிசார்ட் ரகுபதி ஒரு வரவேற்பை பெற்றிருக்கார். ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு 60 வயது நெசவாடி வரதராஜன், இந்த பக்கம் ஒரு பெரிய ரிசார்ட்னுடைய ஓனர் ரகுபதி. 2ம் முழுமையாக மாறுபட்ட கதாபாத்திரங்கள். இந்த 2 கதாபாத்திரமும் எனக்கு வந்து முழுமையான வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்கு. மக்கள் வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து என்கிட்ட பேசி புகைப்படம் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த ரகுபதி கேரக்டர் வந்து உருவாகியிருக்கு. உண்மையில் எனக்கு அது ஆச்சரியம் தான். ஏன்னா நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டில் வந்து ரகுபதி கேரக்டர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த ரிசார்ட்டோட ஓனரு, அந்த பொண்ணுக்கிட்ட அவர் பொறுப்பை ஒப்படைக்கணும், அந்த பொறுப்பில் இருக்கிறவர். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது மக்களை பாதிச்சிருக்கு, மக்களுக்கு அதை பிடிச்சிருக்கு அந்த கதாபாத்திரம். ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட்டிங் ரோலுங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குற விஷயம், ஒரு படம் திரைப்படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஒரு சீரியலாக இருந்தாலுமே அங்கே அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் இப்போல்லாம் வந்துட்டு பயங்கரமாக பேசப்படுற விஷயங்களாக இருக்குது. அவங்க தான் சில இடங்களில் கதைகளையே கொண்டு போகிற ஒரு ஸ்டேட் வருதுல்ல சார். இந்த ஒரு விஷயமே வந்துட்டு இப்போ அது அப்படியே மாறுபட்டு வர்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஹீரோயினோ வில்லனோ இவங்கள சுற்றியே இருக்கிற கதைகள் தாண்டி இப்போ சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு நிறையவே வந்து ரிசப்ஷன் வர ஆரம்பிச்சுட்டு நான் பார்க்குறேன். இல்லை உண்மை. நான் வந்து கதிர்னு நான் ஒரு படம் பண்ணேன். எங்கள் நாடகத்துறையிலேருந்து ஒருத்தர், அவர் தான் கதாநாயகன் நடித்தார். அந்த படத்தில் அவருக்கு நான் தகப்பனார் நடித்தேன். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். என் மகனுடைய நண்பர் வந்து தற்கொலை பண்ணிப்பார். என் மகன் வந்து ஊரில் இருந்துட்டு நான் விவசாயம்லாம் பண்ண மாட்டேன், நான் ஊருக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுவார். அப்போ தான் இந்த சம்பவம் நடக்கும். அதுக்கு பிறகு அவர் கிளம்பி போனவர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவார். நான் வீட்டில் உட்காந்துட்டுருக்கோம், வந்து நிற்பார், திரும்பி பார்ப்பேன், நான் சென்னைக்கு போகலப்பா அப்படின்வார். சரி அப்படின்மா. அவர் அப்படி கடந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது நான் கேட்பேன், கதிர் அப்படின்னு நிற்பார். அவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பார். தெரியும்ப்பா அப்படின்வார். அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், படித்தவனாச்சே, தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டேன் போ அப்படின்வார். இதான் டைலாக். அந்த படித்தவனாச்சே தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டேன். ஏன்னா அந்த பையன் ஒரு விவசாயி, கிராமத்தில் விவசாயம் பண்ணி அதில் எந்த பலனும் இல்லாததுனால தற்கொலை பண்ணிக்கிறான். இவன் விவசாயமே பண்ண மாட்டேன்னு ஊருக்கு போன பையன் திரும்பி வரான். ஸோ அவன் எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியுதா? அவனோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுதா? அந்த பிரச்சனையை சரி பண்ண நீ என்ன பண்ண போகிற? இந்த ஊருக்கு நீ என்ன பண்ண போகிற? விவசாயத்தை முன்னெடுக்கிறதுக்கு நீ எதாவது பண்ண போறியா? இந்த அத்தனை கேள்வியும் அந்த ஒரு வாரத்தில் அடங்கியிருக்கு. படித்தவனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, அதனால தான் கேட்டேன். இந்த படம் வந்தபோது ஒரு விமர்சனத்தில் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, சினிமாவில் வந்து பஞ்ச் டைலாக்குங்கிறத கதாநாயகன் தான் பேசணுன்ற அவசியம் இல்லை, துணை கதாபாத்திரங்களும் பேசலாம். இந்த படத்தில் கதாநாயகனோட தகப்பனார் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பார், படித்தவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆழமான வசனங்களை துணை கதாபாத்திரங்களும் பேசலான்னு ஒருத்தர் ஒரு விமர்சனம் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவ்வளோ கவனிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் நீங்கள் சொன்னது இன்னும் சரியாக சொல்லணும்னா, பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்து, அந்த படத்தில் ஒரு கல்லூரி முதல்வர் ஒரு சீன் ஒரு சீன் தான் வந்திருப்பார். அவர் ராமுன்னு பூராமுன்ட்டு படிப்பு எவ்வளோ முக்கியன்றதுக்கு அவர் ஒரு வசனம் பேசுவார். படிடே, படிப்பு தான் முக்கியம், சரியாக படித்தேன் நான், அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், படி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவ்வளோதான். அந்த ஒரு சீன் தான் வரும், ஒரு சீனோ 2 சீனோ தான் வருவார். ஆனால் அந்த வசனமும் அந்த நடிப்பும் வந்து இன்னுமே மனசில் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், அது அந்த கதாபாத்திரம் எப்படி கொண்டு போய் சேர்க்குது, இது இருந்தால் எந்த கதாபாத்திரமும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்திகளை சேர்க்க முடியும். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி.